என்ன இருடா இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்திலே ஒரே அதகளிப்பாகுதே. ரெக்கார்ட் வரலையா? ஹாய் டியர்ஸ், மார்க்கே, லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு பாண்டியில் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப நாளாக தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டாப்புல. ஸோ அவர் தோட்டம் வைக்கலாம் நம்மளை கூட்டாப்புல. அவருடைய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு கச்சாமுச்சான்னு நிறையா முள்ளும் புதாருமா காடுமா கிடந்துச்சு. பல விஷ சந்துகள் இங்கே தான் பல வருஷ கணக்கில் கொடுத்துன்னு வந்துச்சிங்க. ஸோ அதுக்கெல்லாம் அட்வான்ஸை திரும்பி கொடுத்து பக்கத்து தெருக்கு அனுப்பிச்சி விட்டாப்புல. இடத்த நல்லா தரவாக ரெடி பண்ணி வச்சுக்காப்புல. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பிற்காலத்தில் வந்து தோட்டம் சிவா மாதிரி வரணும்னு ஒரு ஆசைப்படுறாரு. அது யாரா தோட்டம் சிவா? ஆமாம், ஒருத்தர் இருக்காரு. அவர் உனக்கு தெரியல போலக்கு. நான் தோட்டம் சதீஷ்டா. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஓகே, தோட்டம் சதீஷாவே வாங்க. இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு 2400 ஸ்கொயர் ஃபீட் நினைக்கிறேன். இடம்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன மரம் வேற மரமும் வைக்கணுமா, வெஜிடபிள்ஸும் வைக்கணுமா? அதான் என்ன பண்ணலான்னு வைக்கலாம்ல. வைக்கலாம், எது வேணா வச்சிடலாம். நல்லா இடம் தாராளமாக தான் இருக்குது. இப்போ உன் மேல நம்பிக்கை வச்சு தான் வச்சிருக்கேன். பாவில டேய், அதுக்காக கல்லூர்லேருந்து டெய்லியும் பாண்டிக்கு வர முடியுமா? நானே நீ தான் பார்த்துக்கணும். ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணி கொடுப்போம் நாங்கள். பொறுப்புன்னு ஒன்று எடுத்தா முழுசா முடிக்கணும். இடத்த ஃபுல்லாக காமிச்சிக்க பார்த்துங்க. 2 பக்கமும் கரம்பை வேற இருக்கு. செடியெல்லாம் வச்சாலும் அது பக்கத்து வீட்டுக்கார வந்து என் வீட்டு சைடில் வருது, உன் வீட்டு சைடில் வருது, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அவங்க வீடு கட்டுற வரைக்கும். ஸோ சரி மச்சான், மோட்டரு தண்ணி வசதி. ஐயோ தண்ணியா? இதே தண்ணி தண்ணி என்ன தண்ணி? போர் இருக்கா இல்லையாடா? போர் இல்லையா? வாய்ப்பு இல்லைங்க. இனிமேதான் ரெடி பண்ணோம். போருக்கு சொல்லியிருக்கு. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. தலை வலிக்குதே. ஏண்டா பைத்தியக்காரா, இங்க பாரு, இடத்த மட்டும் ரெடி பண்ணிட்டு போர் ஒன்றும் ரெடி பண்ணலையா? வேலை பண்ணிட்டு பெட்ரோல் போட்டுன்னு வண்டி எடுத்துன்னு காலையங்கத்திலே கிளம்பி வந்தாங்க. நான் என்ன 7:30 மணிக்கு கிளம்பி வந்தேன். இடம் ரெடி ஆயிடுச்சு. ஆறு வந்தாங்களே, கால் அடிச்சேன். தண்ணி என்கிட்ட கேட்டியா? அச்சா யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? தண்ணி இல்லாம விவசாயம் பண்ணலாம்னு பாத்துருக்காப்ல தம்பி. காத்துல செடி வளருமா நினைச்சிட்டு. ஏய், காத்துல தண்ணி இருக்குன்னு படிச்சிருக்கேன். நீ படிச்சதுல தண்ணி இருக்கா இல்ல சொல்ல. இடம்லாம் ரெடி பண்ண, ஒரு போர் இல்ல, ஒண்ணு இல்ல. இது எப்படி நீ செடி வச்சு எப்படி தண்ணி வளர்ப்ப? தண்ணி இல்லாம எப்படி செடி வளர்ப்ப? இந்த பனிலாம் பெய்யுமா காலையில, அதுல முடியாது. அதெல்லாம் எதுவும் வளர்க்க முடியாது. ஏதாவது கிரிஞ்சி பண்ணி இருக்காத. இங்க பாரு, உண்மையாலுமே உனக்கு தண்ணி இருக்கா இல்ல தெரியாத உனக்கு? இல்ல தண்ணி ரெடி பண்ணிருக்கா, சொல்லிருக்கு வரும். அதுக்கு எதுக்கு அதுக்குள்ள வர வச்ச? உனக்கு இடத்த காட்டணும்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை, அதுவுமா ஏதாவது வீட்டுல எல்லாம் சமைப்பாங்க. சாப்பிட்டுட்டு சும்மா ஜம்முன்னு படுத்து தூங்கலான்னு நினைச்சேன். பயபுல மச்சான் வா மச்சான், தோட்டம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சூப்பரா அழகா ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட்டாப்புலன்னு ஆர்வமா வந்தேன். அடிச்சு பிடிச்சி ஆக்சுவலா வந்து இங்க பார்த்தா தண்ணி இல்லையா? தண்ணி இல்லைன்றாங்க. இவன் என்ன பண்றது? இவனை பசங்க போச்சலாமீங்க பழல் ஒண்டி இடத்த மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இன்னும் போர் போடல, ஒன்றும் போடலையா? சரி, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க போர் எப்போதான் போறது? நீங்க ரொம்ப லேட் ஆகுன்னா திரும்பி இந்த புல்லு பூண்டுலாம் திரும்பி வளர ஆரம்பிச்சிடும். நான் டெய்லி ஒன்று பிடிங்கி வச்சிருக்கேன். நீங்க வாங்க ஆரம்பிச்சு ஏதோ செடி வளரல, அது வளரல, இது வளரல, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். விதைப்போம், வளராது, அப்புறம் செடி வளரும் ஆனால் காய்க்காது. இந்த மாதிரிலாம் பல பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் தண்ணியே இல்லை, ஆனால் வந்து தோட்டம் வைக்கணும்னு கூட்டாப்புல. தண்ணிக்கு ஒன்றும் போரிங்கான ஒன்றைங்கான இடம் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்காப்லையா? இவர் எப்போ போர் போட்டு இவர் எப்போ வந்து வைக்க போறான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சத்தியமாக தயவு செஞ்சு சொல்கிறேன்டா, இங்கே பேர் செடி வைக்கணும்னா தண்ணி, இடம் எல்லாம் தேவை. முதல்ல முக்கியமாக தண்ணி தேவை. தண்ணி இருக்கான்னு இன்னும் தண்ணி ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி தண்ணிக்கான வழியே காணாங்க. ஒன்றுமேங்க சுற்றி மொட்டை கடை கிடக்குது. தண்ணி கேட்டல மறந்தே போச்சு. குடிக்கிற தண்ணி எடுத்து வந்துரு. குடிக்கிற தண்ணி வச்சிருப்பதான் எல்லாரும். நானே எடுத்து வந்துருக்கு வீட்டுல இருந்து. உன்னை நம்ப முடியாதுதான். நான் நினைச்சேன்டா தண்ணி குடிக்க மாட்டேங்குது. தண்ணி காட்டுவோம், கொடுக்க மாட்டோம். தண்ணி காட்டு, அந்த தண்ணியை கூட காட்ட மாட்டீங்க போலங்க. நீங்க ஒகேனக்கல் பண்ணல பாக்கலாமே. ஓகே சரி விட வளரும் போகுது. ஆக்சுவலி இங்க பாருங்க, ரொம்ப வெக்ஸ் ஆக்கிட்டாங்க. நானும் சரி வரோம், ஒரு தோட்டம் ஒன்று வைப்போம். நம்மளால நம்ம வீட்டுல பக்கத்துல இடம் ரெடி பண்ண முடியல. சரி, இங்க ஃப்ரெண்டு தோட்டம் வச்சா கூட நம்ம எப்பயா காய்ச்சுன்னா வந்து நம்ம அப்பயாவது வந்து பறிக்கலாமே, ஒரு வெண்டைக்காய் கொடு, ஒரு சுண்டைக்காய் கொடுன்னு நினைச்சேன். கடைசியில பயபுல வந்து தண்ணியே ஒன்றும் ரெடி பண்ணாம இருக்காப்ல. கேட்க மறந்துட்டேன். கண்ணாடி புதுசாகுது. கண்ணாடி ஆமா மச்சா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோக கதை. அதுக்கு ஒரு வீடியோ வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு வீடியோலாம் இல்லை, ஆக்சுவலி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் தான் இந்த கண்ணாடிக்கு இது வரைக்கும் எந்த கதையும் இல்லை. இருந்தாலும்
இல்ல இந்த கண்ணாடிக்கு ஒரு கதை இருக்கு, அதை சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, உங்க பிஞ்சு மனசு தாங்காது. ஸோ அதனால அதை அப்படியே விட்டுரு, அதை ஏன்டா கேட்குற அப்படின்ற மாதிரி அதை விட்டுருங்க. ஒரு இடம் ரெடி பண்ணி தண்ணிலாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ மரம் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன மரம் வச்சா வைக்கலான்னு இருக்கேன்? பழமரம் வைக்கலாம். பழமரம். என்ன பழம் வைக்கலாம்னு நினைக்கிறேன்? பலா, மாப்பழா, வாழை. மாப்பழா, வாழை. அதுக்கு மேல என்னது வேற ஏதாவது இருக்கு? இதெல்லாம் தண்ணி வைக்காமலே வளர்த்தலாம் நினைச்சிட்டே அப்படியே. வைப்பேன்டா, சும்மா சொன்னா அதுக்காக அதையே பிடிப்பியா? இல்ல எனக்கு தானே வலிக்குது. காலங்கத்தால கிளம்பி வெறுக்கு வந்தா இடத்தான் காட்டுறேன்னா, தண்ணி காட்டுறேன்னா. தண்ணி எனக்கு காட்டிட்டியா? தண்ணி இல்ல, மோட்டர் இருக்கான்னு கேட்டேங்க. மோட்டர் இருக்குன்னா கட்டில ஏத்து வீட்டுல கூட்டு போய் காட்டுறான் மோட்டரை. கவலைப்படாது, அந்த மோட்டரை உங்களுக்கு காட்டுறேன். செடிலாம் வாங்கிட்டு என்னென்ன பண்ணணும் பிளான் பண்ணிட்டு மோட்டர் ரெடி பண்ணு. தண்ணி வசதி ரெடி ஆனதுக்கு அப்புறம் திரும்பி இந்த இடத்த நம்ம வந்து பயங்கரமான ஒரு தோட்டமா பில்ட் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த தோட்டத்தை பார்க்கணும்னு நீங்களே ஆசைப்படுவீங்க. அந்த அளவுக்கு அந்த வீடியோ நீங்க கேட்பீங்க. ஐயோ மாட்டி விடுறானே. பாத்தியா? இல்ல இவனை நம்ப முடியுமா நம்ப முடியும்னு தெரியல. இவன் மோட்டர் ரெடி பண்ணுவானா என்னன்னு தெரியல. கைவிடப்படா பண்ணிடலாம் விடுங்க. சரி பாப்போம், வருங்க. தண்ணி வசதி ஏதாவது ரெடி பண்ணட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வைப்போம். இப்போ நடைய கட்டுவோம். ஞாயிற்றுக்கிழமை இவ்வாறாக இனிதே முடிந்தது. நல்ல பிளானு, நல்ல தோட்டம். எப்படியோங்க ஒவ்வொரு நாளும் நமக்குன்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குன்னு கிடையாது. எவ்வளோ ஒருத்தன் அதை காலி பண்ணிடுறானுங்க. போங்கடா டேய்.